வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி டெல்லி மேயர் தேர்தல் கண்டிமிக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது அப்படிங்கிறாங்கள, அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா 8 மாதம் தான் அந்த பதவிக்காலம். ஏன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்கணும். பிஜேபி பண்ண பல விஷயத்தினால அது நடத்த முடியல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த தேர்தலில் சுவாரஸ்யம் என்னென்னா, சண்டிகர் மாதிரி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சர்மாங்கிற லேடியை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார் சாக்சேனா. யார்? ஆளுநர். அப்போவே ஒரு பயம் வந்துருச்சு. இன்னொன்று, பெரும்பான்மையே இல்லை, ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சு 122 உறுப்பினர்கள் மட்டுமே கொண்ட பிஜேபி நிற்குது. இந்த பக்கம் ஆம் ஆத்மிகிட்ட 143 இருக்குது. 122 143 யார் ஜெயிப்பா? ஆனாலும் நிற்குது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 3 வாக்கில் தான் பிஜேபி தோக்குது. அப்போ தேர்தல் தில்லுமுள்ளு வேலைகள் ஏகப்பட்டது நடத்தி இருந்தாலும் ஆம் ஆத்மி கடைசியாக உஷாராகி ஜெயிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மகேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி மேயராயிருக்கார். பின்னணியில் நடந்தது என்ன? காங்கிரஸுக்கு ஒரு 8 உறுப்பினர் இருந்தாங்க, கவுன்சிலர். அதில் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு நான் ஆம் ஆத்மிக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க. மற்ற 7 பேர் ஓட்டு போடல. அதாவது கடைசி நேரத்தை பரபரப்பில் ஆம் ஆத்மி கொஞ்சம் கிளவராக மூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் அந்த ஒரு ஓட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, டெல்லி மேயர் தேர்தல் பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படின்னா கவுன்சிலர் மட்டும் வாக்களிக்க மாட்டாங்க. இங்கே ரிப்பன் பில்டிங்கில் வாக்களிக்கிறனால அந்த மாதிரி இல்லை. கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தான். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு 114 கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ, 7 மக்களவை உறுப்பினர்கள், மொத்தம் சேர்த்திங்கன்னா 122 வரும். இதுதான் பிஜேபியோட ஸ்ட்ரென்த்து. அந்த பக்கம் ஆம் ஆத்மிக்கு 127 கவுன்சிலர்கள், இவங்களுக்கு 127, அவங்களுக்கு 114. 127 கவுன்சிலர்கள், 13 எம்எல்ஏக்கள் பலம் அதிகம். ராஜ்யசபா உறுப்பினர்கள் 3 பேர், மொத்தம் 143. காங்கிரஸ் தான் 8 பேர், அவங்க ஓட்டு போடல. இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே இன்றைக்கி என்னென்னா இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் ஒரு பெண் இருப்பாங்க, அடுத்த வருஷம் மாறுவாங்க. அப்படி வருஷம் ஒரு மேயர். இந்த வருஷம் பட்டியலினத்தவர்கள் மேயராக இருக்கக்கூடிய விஷயம். அதில் என்னென்னா, ஆம் ஆத்மியில் வார்டு எண் 84 தேவ்நகர், அதில் இருக்கக்கூடிய மகேஷ்குமார். பாஜகவில் கிருஷ்ணன் ஷால். துணை மேயர் பதவிக்கு ஆம் ஆத்மியின் ரவீந்திர பரத்வாஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவில் நிஷா போயிட்டு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், இன்றைக்கி நடந்த விஷயம், 122 143 கரெக்ட். இந்த 143 அப்படிங்கிறது 122 எப்படி இங்கேருந்து அங்கே வாக்களித்தாங்க. அப்போ பெரிய அளவுக்கு கட்சி தவல் நடந்திருக்குது. 122 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து குறைச்சலாக 13 பேர் எக்ஸ்ட்ரா பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த 13 பேர் யார்? தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி வலிமையானது, கொள்கை ரீதியானதுன்னு சொல்லும்போது இது ஆம் ஆத்மிக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடணும். என்ன தான் ஜெயிக்கட்டும், 143 பேர் இருக்கிற இடத்துல எப்படி இங்கே 3 வாக்கில் ஜெயிக்கிறாங்க? 3 வாக்கில் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வாக்கில் ஜெயிக்கணும்? கிட்டத்தட்ட 18-20 வாக்கில் ஜெயிக்கணும். ஏன் 3 வாக்கில் ஜெயிக்கிறீங்க? அப்போ என்னென்னா, இந்த மேயர் தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அமித்ஷா ஏகப்பட்ட உள் விளையாட்டு பண்ணியிருக்கார். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அனு சர்மாங்கிற ஒரு அம்மாவை தேர்தல் பார்வையாளராக போடுறாங்க. அப்படி பார்வையாளராக போட்ட உடனே ஆம் ஆத்மி உஷாராயிடுச்சு. இதுதான் நடந்தது. அவங்க வேறு யாராவது தேர்தல் பார்வையாளராக போட்டுட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்கணும், ஆம் ஆத்மியில் கூட ஒருத்தர் பார்வையாளராக போட்டிருக்கலாம். ஏன்னா போட்டுக்கிட்டோம்னா பெருசாக சந்தேகம் வந்திருக்காது. கடைசி நேரத்தில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க பிஜேபி. அப்போ என்னென்னா ஏற்கனவே ப்ரீ பிளான். என்ன நடந்திருக்குது, ஆம் ஆத்மியிலேருந்து சில பேரை தூக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆம் ஆத்மியில் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதில் அமானுல்லா கான் ஒரு எம்எல்ஏ மேலே இப்போ கேஸ் போட்டு இன்றைக்கி தான் அவரை விடுவிச்சிருக்காங்க. அவர் பிரச்சனை இல்லைன்னு விடுவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மணிஷ் சிசோடியாவுக்கு செக் வச்சாச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபியில், அதாவது அவங்களுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, ஏன்னா இதில் எம்பிக்குன்னு வாக்களிக்கலாம். ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா பெண் எம்பி, அந்த எம்பி பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்? அதான் அவங்க ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனேன், அவங்க உதவியாளர் எனக்கு எட்டி உதைச்சாருன்னு சொன்னாங்களே, அந்த அம்மா பிஜேபிக்கு ஓட்டு போடுது இப்போவே வெளிப்படையாக. இது எல்லாம் மீறி எக்ஸ்ட்ராவாக ஒரு 11 பேர் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ கெஜ்ரிவால் அதை உட்காந்து கண்டுபிடிக்கணும் யார் எவங்கன்ட்டு. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த கொள்கை, நான் தேசத்தை காப்பாற்ற வரேன்னு நிறைய கட்சிகள் வந்துருச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 10 பேர் பணம் வாங்கிட்டு வரணும். ஆம் ஆத்மி பற்றி என்ன நினச்சோம்? ஊழலுக்கு எதிரான கட்சி. இன்றைக்கி இந்த விஷயம் ஆம் ஆத்மிக்கு ஒரு பின்னடைவு தான்.
இப்போ ஆம் ஆத்மி உஷாராகிக்கணும். ஒருவேளை இன்றைக்கி தோற்றுருந்தால் முதலுக்கே மோசம். சரி, இந்த மேயர் வந்ததுனால ஆம் ஆத்மிக்கு என்ன நல்லதுலாம் சூப்பர் நல்லதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாநகராட்சியை கைப்பற்றினா நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே அந்த பூங்காக்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நடைபாதைகள், இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த மேயர் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பிஜேபி இன்றைக்கி வந்திருந்ததுன்னா வேலையை குடைச்சல் கொடுத்துருவாங்க. ஆதிஷியை வேலையே பார்க்க முடியாது. இந்தம்மா மேயர் என்ன பண்ணுவாங்க, ஆதிஷி மேயர் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு யூனியன் பிரதேசத்தில் சாக்சேனா கவர்னருக்கு தான் முழுக்க அதிகாரம். நடுவில் பிஜேபி ஒரு சட்டத்தை போட்டுச்சு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளையும் நாங்கள் தான் இடமாற்றுவோன்னு. அதுக்கு வந்து நம்ம ஜெகன்மோகன்லாம் ஆதரவு தெரிவித்தார். மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய ஜெகன்மோகன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, மெல்ல 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 இன்றைக்கி வந்து டெல்லி முழுவதையும் அது சட்டம் ஒழுங்கு அவங்க தான். யார்? அமித்ஷா. எந்த கண்ட்ரோலும் பெருசாக வந்து யார்கிட்ட இல்லை, கெஜ்ரிவால்கிட்ட இல்லை. அதையும் மீறி தாக்கு பிடிக்கிறார் ஆதிஷி. தொடர்ச்சியாக 10 வருஷங்கிறது பெரிய விஷயங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து பிஜேபி காங்கிரஸ் சேர்த்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா அது பெரிய விஷயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்பயும் போல் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாவது மாதிரி முதல்ல கொள்கை பேசுவாங்க, வீரமாக எங்களுக்கு கொள்கை முக்கியம் பேசுவாங்க. இன்றைக்கி என்னாச்சு கொள்கை? ஆம் ஆத்மியில் இருக்கவங்களே விலை போகிறாங்க. அப்போ கெஜ்ரிவாலை உள்ளே தூக்கி போட்டு இந்த கட்சியை உடைக்கணும்னு பிஜேபி நினச்சது எவ்வளோ சூப்பரில் உடைச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்தால் கட்சியை உடைச்சிருப்பாங்க. ஏன்னா யாரும் இங்கே கொள்கைக்கெல்லாம் இருக்கவங்க கம்மி தாங்க. மற்றவங்கெல்லாம் காசுக்கு விலை போகிறவங்க தான். இன்றைக்கி தெரிஞ்சு போச்சே, 143 எப்படிங்க 3 ஓட்டு 143 122ங்க. அவங்க எலெக்ஷன்லேயே நின்றுருக்கக்கூடாது. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நிற்கிறாங்க. எப்படி நீங்கள் அதில் காங்கிரஸ் பரவாயில்ல, ரொம்ப புட்சாலித்தனம். 8 பேர் யாருமே ஓட்டு போடல, ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அது ஆம் ஆத்மிக்கு தான் போனாங்க, பிஜேபிக்கு போல. அது அந்த விதத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் பக்கவாக தான் இருக்காங்க அங்கே. அதான் ஒரு மகிழ்ச்சி. மாற்றி போட்டவங்களாம் ஆம் ஆத்மி தான். இனிமேல் அவங்கள ஆளை பார்த்து அவங்கள கட்சி விட்டு தூக்கி இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னென்னா 3 ஓட்டில் ஜெயிச்சது தானே. அப்போ கடைசி நேரம் அந்த பரபரப்புக்கெல்லாம் மீறி, ஏன்னா இதில் வந்து வாக்கு செலுத்துகிறவங்க வெளியில் வந்தாங்கல்ல ஆம் ஆத்மிக்கு இது பிஜேபிக்கு, அவர்களுக்கு பெருமளவுக்கான பணம் நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்கங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அது இப்போ உண்மையாயிடுச்சு. இப்போ அந்த 11 பேர் யாருன்னா கெஜ்ரிவாலுக்கு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்குது அவருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை தான். ஏன்னா வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனு, இப்போ அந்த 13 பேர் உள்ளடி வேலை பார்ப்பாங்க. இனிமேல் எந்த தகவலையும் உள்ளே பேசணும்னா பிஜேபிக்கு லீக் ஆகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசியலுங்கிறது ஆரம்பிச்சிட்டா சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி ஆம் ஆத்மியில் ரொம்ப உற்சாகம் தான். ஏன்னா டெல்லி மேயரை கைப்பற்றிட்டோம், முதலமைச்சர் நம்ம தான். இனிமேல் வந்து நம்ம அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கான வேலைகளை இப்போயே பார்க்கணும். ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சிருந்தால் அது 7.5 ஆகிருக்கும். அதாவது மயிரிழையில் உயிர் தப்பினார் கெஜ்ரிவால்கிற மாதிரி மயிரிழையில் இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மி மானத்தை காப்பாற்றிக்கிச்சுன்னே சொல்லலாம். ஆம் ஆத்மி அமித்ஷா வச்ச டஃப்லேருந்து ஜெயிச்சிருக்காங்க. 3 ஓட்டுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வாக்கு. இதை வந்து அமித்ஷா எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் தோல்வி அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. என்னடா அது இப்படி விட்டுட்டோமே, இந்த கருமத்துக்காக அவங்கள வந்து 6 மாதமாக வந்து வாக்குப்பதிவு நடத்தாமல் இழுன்னு இழுத்து இன்றைக்கி வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அவங்க நினச்சது என்னென்னா இந்த 3 ஓட்டெல்லாம் இல்லை, அவங்க நினச்சது என்னென்னா 2 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்கும்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளடி வேலைலாம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த ஆஃபீஸரை அந்த அனு சர்மாவை ஏன் போட்டது, அதெல்லாம் உள்ளடி வேலை பார்க்க தான் போட்டாங்க. 3 ஓட்டு இவங்களுக்கு வச்சாலும் ஒன்றுமே பேச முடியல. இப்போ ஏதாவது பேசிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் அவரை ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க சொல்லிடுவாங்க. பாருங்க, எல்லாம் கையை தூக்குன்ட்டா நான் சிக்கலாக போயிடும். ஒரு யார் பிஜேபி ஓட்டு போட்டாங்கலாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி முன்னேற்றம் அடைந்தது தான் நம்ம நினைக்கிறோம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஜெயித்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.